ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். லேட்டஸ்ட்டாக வந்து நான் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா ஐபிஎல் 2026 ஆண்டு பிளே ஆஃப் ரேஸ் சூடு பிடித்துள்ளது. இது என்னன்னா, ஐபிஎல் லீக் சுற்றில் இறுதிக்கட்ட எட்டியுள்ள நிலையில் பிளே ஆஃப் ரவுண்டுக்கு நுழைந்த அணிகளிடையே கடுமையாக போட்டி நிலவி வருகிறது. இதில் முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயர் அதிரடி சதம். நேற்று நடந்த ஆட்டத்தில் லக்னோ அணிக்கு எதிராக பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் சிக்ஸர் அடித்து தனது கன்னி ஐபிஎல் சதத்தை பதிவு செய்தார். இதனால் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை உடன் வைத்துக்கொண்டு புள்ளிப்பட்டியில் 4வது இடத்தில் முன்னேறியுள்ளது. சிஎஸ்கேவுக்கு பின்னடைவு. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 89 ரன் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. குஜராத் அணி நிரூபித்த 229 ரன்கள் உரிய டார்கெட்டை சிஎஸ்கே அணி முகமது சிராஜின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 140 ரன்களுக்கே சுருண்டது. இது தோல்வியின் மூலம் சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறப்பட்டுள்ளது. டாப்பில் ஆர்சிபி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி தோற்றதும் சிறந்த ரன் ரேட் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆர்சிபி அணி, குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆகியுள்ளனர். 4ஆம் இடத்திற்கு கடும் போட்டி நிலவுகிறது. யார் போவாங்க? பஞ்சாபா, ஆர்ஆரா இல்லை கேகேஆரா? உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்கெண்ட் நியூஸ் உங்களுக்கு சேரும். பிற விளையாட்டு செய்திகள் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இந்தியா தடன்களை புதிய தேசிய சாதனை. ராஞ்சியில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை தடங்கள் போட்டியில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஸ்பிரிங் குவாண்டர் சிங் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெறும் 10.09 வினாடிகள் கடந்து புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 10.10 வினாடிகள் குறைவாக ஓட்டம் முதல் இந்தியர் இவரே. செஸ் பிரபன் பிரக்யானந்தர் 5ஆம் இடம். ருமேனியாவில் நடந்த புகழ்பெற்ற கிளாசிக் செஸ் தொடரில் இந்தியாவில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா ஒட்டுமொத்தமாக 5ஆம் இடத்தை பிடித்துள்ளார். ஜெர்மனியில் வில்சன் கிங்மர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். முக்கியமாக என்னன்னா, மாற்றுத்திறனாளிக்கான கிரிக்கெட் ஃபைனல்ஸ் 5வது இடையே தேசிய மாற்றுத்திறனாளிக்கான கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதி இன்று மே 24ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கார்டன் மைதானத்தில் மும்பை மற்றும் உத்தரப்பிரதேசம் அணிகள் இடையே நடைபெறுகிறது. ஆரஞ்சு மற்றும் ஊதா தொப்பிகள் நிலவரம். யாருன்னா, ஆரஞ்சு கேப் அதிக ரன்கள் சாய் சுதர்ஷன் ஜிடி 638 ரன் அண்ட் பர்பிள் கிளாப் அதிக விக்கெட்கள் புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி 24 விக்கெட்ஸ். ஸோ லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.